அவர் அந்த பிரஸ் மீட் வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுவதற்கான காரணமே அவரை ஓரங்கட்டுவதற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தைலாபுரத்துலேருந்து அவர் வெளியே எங்கேயும் பெருசாக போக விடுறதில்ல. வெளியே போனாலும் கட்சி நிகழ்ச்சிகளில் இவருக்காக எந்த தயாரிப்பு வேலைகள்லையும் கட்சியினர் ஈடுபடக்கூடாது அப்படின்னு யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க பண்ணுறதில்ல. போனாலும் ஹோட்டலில் தான் பார்க்கணும், 200 பேருக்கு மேலே வரக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அவரால் தனிச்சையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் முதல்லாம் பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வாரத்துக்கு 2-3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட வைப்பார். பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பார், அறிக்கைகளை கொடுத்துட்டு இருப்பார். அவருடைய அறிக்கைகள்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா வெல் ரிசர்ச்டு அறிக்கைகளாக இருக்கும். அதுக்கு ஒரு டீம் வச்சுருந்தாரு. அவருக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க, முன்னாள் IAS அதிகாரிகள், அதுக்கப்புறம் முன்னாள் நீதிபதிகள், அதுக்கப்புறம் அவர் யார்கிட்ட பேசி என்ன தகவல் வாங்கணுமோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராமதாஸை நீங்கள் ஓரங்கட்டுறது அப்படின்றது இன்னைக்கு இந்த இடத்துக்கு இது வெடிக்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கணித்திருக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவர் கோவப்படும் போது அவருடைய ரியாக்ஷன் அப்படின்றது, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியாது, அவர் என்ன பேசுவார் அப்படின்னு தெரியாது, அவர் என்ன முடிவுகளை எடுப்பார் அப்படின்றது கணிக்க முடியாது.